வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அறிவர்சன் vlogs. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பருவதமலை. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பருவதமலையை ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எப்படி இந்த பருவதமலைக்கு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு டிக்கெட் போட்டு வந்துடுங்க. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து காலையில் 4 மணிலேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகும். 4 மணிலேருந்து நீங்கள் பஸ்ஸு ஏறினீங்க அப்படின்னா போலூர் தான் பருவதமலை வர முடியும். பருவதமலை இறங்கி நீங்கள் வரணும் அப்படின்னா தென்மாதிமங்கலம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பில் இறங்கினா தான் பருவதமலைக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் பஸ் ஏறுறதா இருந்தனா காலையில் நீங்கள் போலூர் தான் வர முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வரதா இருந்தானா டேரெக்டாக பருவதமலைக்கு பஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம பருவதமலையில் செக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பாலித்தீன் கவர் கொண்டு போகக்கூடாது, பாட்டில் கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் கொண்டு போனோன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மேலே போயிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் அதை காட்டிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக என்னென்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து நிறைய இருக்கும். நீங்கள் இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடிய ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் பருவதமலை. அந்த இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் போகிற வழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் நான் செக்கிங் முடிச்சுட்டு நான் உள்ளக்க வந்துட்டுருக்கேன். ஸோ உள்ளக்க போகும்போது நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது, நிறைய ரகசியங்களும் இருக்குது. அதெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். முதல்ல நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கிடணும். ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு நல்ல தடிமனான ஒரு கம்பு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அது எதுக்கு அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போ போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே அடிவாரத்துலேயே ஒரு கோவில் இருக்கும். அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரியா இந்த பருவதமலையை ட்ரெக்கிங் பண்ணி ஏறுறதுக்கு எப்போல்லாம் அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் தெளிவான ஒரு பதில் கொடுக்குறேன். பௌர்ணமி தினங்களில் மட்டும்தான் இங்கே நைட்டு மலை ஏறுறதுக்கு அளவு பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற நாட்களில் மலை ஏறலாம். ஆனால் காலையில் 5 மணிலேருந்து தான் அலவுடு. அதுவும் 3 மணிக்கு மேலே மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பௌர்ணமி நாளில் மட்டும்தான் நைட்டில் மலை ஏற முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற நாளில் நீங்கள் காலையிலேருந்தே நீங்கள் மலை ஏறலாம். இங்கே பாருங்கள், மயில் முன்னாடி ஒரு குரூப் போகுது. எப்போவும் இந்த விடுமுறை நாட்களில் செம்ம க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி க்ரௌடு இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரௌடு கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படி நான் வரும்போது, இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், வரும்போது இப்படி இருந்தது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அலோனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். இப்படி கல் அடுக்கி வச்சுருக்கிறத நீங்கள் நிறைய மலைத்தொடர்களில் ஏறும்போது நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இது ஏன் அப்படின்னா, இப்படி அடுக்கி வச்சேன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இது இந்த மலைன்னு இல்லை, எல்லா மலையிலையும் நீங்கள் ஏற்றத்திலும் போது இதே மாதிரியான அங்கங்கே கற்களை அடுக்கி வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நம்பிக்கை தான். இது 100% உண்மை அப்படிங்கிறது தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலை அப்படிங்கிறது ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. அந்த ரம்மியமான காட்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கம்பு ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கம்பை கண்டா குரங்கு பயப்படும். ஆனால் இந்த
பர்வதமலையில் நான் இது வரைக்கும் வந்த ட்ரெக்கிங்கில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கீழே இருக்கிற குரங்கு வந்து ஓரளவுக்கு பயப்படும், மேலே இருக்கிற குரங்கு வந்து கம்புக்கு வந்து பயப்படாது. அது வந்து போக போக மேலே போக போக வந்து குரங்களுடைய அட்டூழியம் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். அதில் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் கம்பு வந்து கையில் வச்சுக்கிடணும். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பு வெளியே அங்கெல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயாவது காஞ்ச கம்பு வந்து கிடக்கும், அதை நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் மறக்காமல் கம்பை கையில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். ஸோ கீழே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரு வழி. முன்னாடி இந்த வழி கூட எல்லோரும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இப்படி சுற்றி விட்றாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து இந்த வீரபத்திரர் கோவில், அங்கே எப்போவுமே காலையில் வந்து அந்த மூலிகை கஞ்சி வந்து கிடைக்கும். ஈவினிங் நைட்டு ஃபுல்லாமே வந்து ஒரு ரைஸ் வச்சுட்டு அதில் வந்து சாம்பார் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு அதை விட இதுதான் அந்த மூலிகை கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அதில் மிளகு போட்டு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட அந்த வடுமாங்காய் ஊறுகாய் ஒன்று வந்து கொடுப்பாங்க பாருங்கள், அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு இது வரைக்கும் நான் எங்கேயும் சாப்பிட்டு பார்க்கல. பயணம் இப்போ தான் உண்மையாக வந்து ஸ்டார்ட் வந்து ஆகிருக்கு. வாங்க போகிறதெல்லாம் காட்டுறேன். அந்த சத்தம் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். 25 இப்படியே வந்து 1263 படி வந்திருக்கு. இந்த படியில் ஏறி முடித்தோன்னா மலை உச்சிக்கு போயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பிறகு நிறைய பாதைகள் இருக்குது, அதெல்லாம் கடந்து போனால் தான் அந்த உச்சிக்கு போக முடியும். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். இந்த படி ஏறுறதுக்கே ஒரு தனி எனர்ஜி வந்து வேணும். வாங்க போகலாம். அப்படியே யாராவது இந்த மலைகளில் வந்து ட்ரெக்கிங் வந்து ஏறுறீங்க, போய் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்படி பாறைகளில் வந்து நேம் வந்து எழுதி வைக்காதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒழுக்கக்கேடான செயல் அப்படிங்கிறத காட்டும். உங்களுடைய பெயரை பதிச்சு என்ன செய்ய போகிறீங்க, வரலாற்றில் ஏதாவது முத்திரை பதிங்க, உங்கள் பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதிக்கப்படும். நீங்கள் இப்படிலாம் பண்ணி இந்த இடத்த அசிங்கப்படுத்துனீங்கன்னா வர வர இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் யாருமே போக முடியாத சுச்சுவேஷனுக்காரும் நீங்கள் செய்கிற இந்த செயல், அதை நல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே 1263 படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எண்ணிக்கை சரியாக தெரில. ஏன்னா நான் வரும்போது ஒரு எண்ணிக்கை இருந்துச்சு, இதில் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிருக்கேன் 353. இது அதுக்கு முன்னாடி உள்ளது 351 சொல்லிட்டு. எத்தனை படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். போய் இப்போ பார்த்தா தான் அது கரெக்டான படி என்னங்கிறது தெரியும். 1263 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்தாயிருச்சு. இதுக்கடுத்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது, இதுக்கடுத்து இப்படி தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகலாம். போன டைம் இதே இடத்துல ஒரு அகோரி நமக்கு வந்து விபூதி வந்து பூசி விட்டாப்புல. ஆனால் அது உண்மையான அகோரி வந்து கிடையாது. இங்கே சிவன் சிலை இருக்குது, இங்கே வரவங்க இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து போகலாம். இங்கே வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து நிற்காமல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டெப்ஸ் எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் வந்து எடுக்கலை. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு டைமர் மட்டும் போட்டு எடுத்திருந்தோம். மற்றபடி நிற்கவே இல்லை. அந்த ஸ்டெப்ஸை தாண்டி பாறை வழியை தாண்டி இந்த ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் அப்படியே கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ போக போக பாதை இதை விட இன்னும் கஷ்டமாகும். இருக்கிறதுலே கஷ்டம் அப்படிங்கிறது கடப்பாறை பாறை அப்படிங்கிறது தான். நான் அந்த
பாதையும் காட்டுறேன். மேலே கடை இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் மேலே வந்து கடை வந்து இருக்குது. கீழே வந்து அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் நடந்து போய்ட்டுருக்கிறது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பருவதமலையில் மட்டும்தான் நெட்டுக்கு பாதை ஏறும். இங்கே இருங்க, நான் எங்கே இருக்கேன், பாதை எங்கே இருக்குன்னு அப்படி ஏறணும். இது ஒரு பெரிய ஆர்மி டாஸ்க் மாதிரி தான். ஸோ மொத்தம் 2 பாதை. ஒன்று வந்து கடலாடி பாதை, இன்னொன்று வந்து தென்மாதி மங்கலம் பாதை, இன்னொரு பாதை இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து போக முடியாது. இது ரெண்டும் கடலாடி பாதையும் தென்மாதி மங்கலம் வந்து 2 பாதையும் சேர்கிற இடம். இன்னொரு பாதையில் வந்து இப்போ வந்து போக முடியாது. அது வந்து க்ளோஸ் வந்து ரொம்ப முட்புதராக இருக்கும். அதில் வந்து போக முடியாது. அது என்ன பாதை அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் வந்து போடுங்க. இது வந்து கம்பி பாதை. இதில் பரவாயில்ல, ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து கம்பி வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்து கடப்பாறை பாதை வந்து வரும். பூரத்தை காமிக்கிறேன். பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியுதா? செம்ம ஹைட்டில் இருக்கும். 4560 அடி உயரம். அதில் பாதி ரூட் வந்து ஏறி இருக்கும். கீழே பார்த்தா எப்படி தெரியுது? செம்ம ஹைட்டுக்கு ஏறிட்டோம். இப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான். எப்பவும் இதே மாதிரி மழை வந்து ஏறுறீங்க அப்படின்னா ட்ரை ஃபிட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வந்து ட்ரை வந்து ஆகும். நீங்கள் காட்டனில் போட்டிங்க அப்படின்னா ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தண்ணி குடிக்கலை, டீஹைட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி குடிச்சு வச்சுருக்கேன். What a view. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம வந்து மேலே போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வந்து ரெஸ்ட் வந்து எடுக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுக்காமல் மேலே வரது தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து உங்களை வந்து டவுன் வந்து பண்ணிடும். ஸோ கொஞ்சம் 75% வந்து ரீச் வந்து ஆச்சு. இதில் போனால் அவ்வளோதான். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து போகணும், வாக் பண்ணணும். ஸோ இதுதான் கடப்பாறை வழி. இதில் வந்து ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கும். என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிங்களா? ஸோ மேலே ஏறுறதுக்கு க்ரௌடு வந்து நிறையவே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆக முடிஞ்சது. இந்த கடப்பாறை பாகத்தையை நான் ஃபுல்லாக வீடியோ வந்து எடுக்க போகிறேன்.
இது ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக வந்து இதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த வியூவை வந்து உங்களுக்கு காட்டணும், ஏறுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டணும். அதனால தான் நான் ஏறும்போது பல ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா மேலே இருக்கிறவங்க ஏறுறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. அவங்களால நம்ம தெளிவாக ஏறினாலும் நம்ம கீழே போகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக தான் ஏற முடியும். மேலே ஏறினவங்க மேலே நின்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கு டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் பின்னாடியும் க்ரௌடு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு. ஸோ மேலே என்ன தான் ஏறிட்டே இருந்தாலும் நீங்கள் பார்த்து பொறுமையாக போகணும். ஏன்னா கேமராவை நான் கையில் வச்சுருக்கேன். அவங்களுடைய கால் வந்து பின்னாடி வந்து தூக்கி இடறி விடும். அதனால் வந்து நம்மளும் தட்டி கீழே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாகவே வந்து ஏறணும். இதுதான் கடப்பாறை பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நெட்டுக்கு ஏறிட்டே போகும். அந்த கம்பிகள் தான் கடப்பாறை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி ஏறுறதுனால வந்து ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலே இது ரிஸ்கான பாதை தான். ஆனால் இந்த மலையுடைய விசேஷமே இந்த கடப்பாறை பகுதி தான். இதை ஏறி கடந்து போனால் தான் நீங்கள் கோவிலை போய் அடைய முடியும். இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது 3 வயசு குழந்தைய முதுகில் போட்டுட்டு ஏறினவங்களும் இருக்காங்க, 5 வயசு குழந்தையும் ஏறினவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களால் முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஏறினீங்கன்னா எல்லா மலையும் ஈஸி தான். ஆனால் என்ன, ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. பயங்கரமான பள்ளத்தாக்கு, போனால் கீழேயே போயிடுவோம். அவ்வளோதான், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். இன்னமும் சில மர்மமான தகவல் குவிஞ்சு கிடக்கு இந்த பர்வத மலையில். சித்தர்களும் ஞானிகளும் இப்போ வரைக்கும் இந்த மலையில் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னு உங்களுக்கு கேள்வி எல்லாம். அவங்க எல்லாரும் பாறையின் உள்ளே இப்போ வரைக்கும் தவம் இருந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதை காணணும் அப்படின்னா பர்வதமலையில் நீங்கள் உண்மையாக தவம் இருந்தால் அந்த பாறைக்குள்ளே போகிற வழி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னும் எல்லாரும் நம்புகிறாங்க. சில ஆன்மீக விதிகளை அறிவியலால நிரூபிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேருடைய கருத்தை வைக்கிறாங்க. அந்த அங்கிள் குழந்தைய வச்சுட்டு ஏறாருல்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க தனியா இருந்தா பயப்படுறாங்க. மேல போத்தல நீ முன்ன போங்க ஊதிங்க. அவங்க தனியா இருந்தா பயப்படுறாங்க. நீ கூட போனீங்கன்னா கொஞ்சம் பயப்படாம போவோம். யாரா இருந்தாலும் பக்கத்துல வந்தீங்கன்னா பயப்பட மாட்டாங்க யாருமே. கொஞ்சம் பக்கத்துலயே போவதில்ல, தனியா போனாங்கன்னா பயப்படுவாங்க யாருக்கு. கம்பி நல்லா பிடிச்சுக்கோங்க. கம்பி நல்லா டைட்டா பிடிங்க. அவ்வளவுதான், வந்தாச்சு. நானும் வந்துட்டேன். ஓம் நமச்சிவாய. சரிக்கு போனால் எங்கே இருப்போன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ கஷ்டமான பாதை தான் இந்த கடப்பாறை பாதை. கம்பி நல்லா பிடிச்சிக்கணும். கம்பி அதான நம்ம வந்த பாதை.
ஸோ ஃபைனலாக கடப்பரப்பதையே ஏறி வந்தாச்சு. வியூ மட்டும் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வந்து நம்ம வந்து கிராஸ் வந்து பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போகிறது வந்து ஈஸி தான். இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த கடப்பரப்பு தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்து வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து ரொம்ப ஈஸி தான். கரெக்ட் மேலே போனோன்னா ஒரு 2 o'clock வந்து தயிர் சாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோவிலில் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம கீழே வந்து இறங்கலாம். இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிட்டோம். 2 hours தான். 2 hours வந்து 80% வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ மேலே போயிட்டு இதில் ஒரு மடம் வந்து இந்த மடத்தை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாமே ஸ்டெப்ஸ் தான் வந்து உண்டு. ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி வந்து போயிடலாம். இங்கே பாருங்க டோட்டல் ஓவர் வியூ இருக்கா. ஸோ மேலே அந்த சைடு போனால் அந்த சைடு வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். மேலே இருந்தால் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து வந்தோம். இந்த இடத்துல பாதை எங்கேயுமே தெரியாது. ஃபுல்லாமே வந்து எல்லாமே வந்து கவர் ஆகி வந்துருக்கு. ஸோ அந்த அங்கே தெரியுது பாருங்க. ஸோ அங்கேருந்து வந்தோம். இப்போது இந்த லெவலுக்கு வந்து ஏறி இருக்கும். ஸோ மேலே வந்து போகிறத வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கவர் வந்து பண்ணுறேன். இங்கே மேகம் வந்து தரும். இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ மேலே போய்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போனதுக்கப்புறம் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக 100% வந்து கம்ப்ளீட் வந்தாயிடுச்சு. கோவில் இருந்தால் இருக்குது பாருங்கள். சைடு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வந்த பாதை. ஸோ உள்ளுக்கு போயிட்டு அவங்களுக்கு மேலே ஒரு வியூ இருக்குது, அதை காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறீங்களா? அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன பகுதி விழுந்தது தான் இந்த பர்வதமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்வதமலையில் சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் கருவறைக்குள்ளே போயிட்டு சிவனை வந்து தொட்டு வழிபடலாம், நீங்கள் பூஜையும் பண்ணலாம். எல்லா கோவில்கள்லேயும் இப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் பர்வதமலையில் மட்டும்தான் இப்படி ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் மக்களினுடைய வரவு அதிகமாகவே இருக்கும். நான் கீழே வந்து இறங்கிட்டேன். இறங்கும்போது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், 24 மணி நேரமும் இங்கே வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. சாம்பார், ரசம், ரைஸு, ஊறுகாய். அப்புறம் நீங்கள் காலையில் ஏறும்போது மறக்காமல் அந்த மூலிகை கஞ்சை குடிச்சிட்டு போயிருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து வேலை வந்து செய்யும். ஏன்னா வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் போதும், மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பருவதமலைக்கு வாரீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் பருவதமலை ட்ராவலு. ஸோ இன்னும் நான் அடிக்கடி வருவேன். ஏன்னா வந்து இப்போ நான் போயிட்டு வேகமாக வந்து இறங்கிட்டேன். நான் வந்து இப்போ வந்து ஏர்லி மார்னிங் போயிட்டு 2 மணிக்கெலாம் நான் மேலே தான் இருப்பேன்.
ஆனால் இந்த டைம் வந்து 9 o'clock தான் ஏறவே ஸ்டார்ட் வந்து பண்ணேன். ஆனால் நான் இப்போ கீழே இறங்கும்போது வந்து 1:30. நான் மேலே போயிட்டு வேகமாக கீழே வந்து இறங்கிட்டேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய மலைகளில் வந்து நம்ம வந்து மேலே ஏறுவோம். அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கவர் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சஜஷன் வந்து பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.